பெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது. புதிய ஆட்சி அமைந்துள்ள சூழ்நிலையில் 26-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிய ஆட்சி சமூகத்தில் யார் யாருக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது 2003ஆம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. நிறுத்தப்பட்ட பிறகு 3 புதிய ஓய்வூதிய திட்டங்களும் நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன, மத்திய அரசாலும் மாநில அரசுகளாலும். இருந்தாலும் புதிதாக அறிவிக்கப்பட்ட அனைத்து ஓய்வூதிய திட்டங்களும் சரியானதாக இல்லை, நியாயமானதாக இல்லை என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் பழைய ஓய்வூதிய திட்டமே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இரண்டாவதாக, ஓய்வூதியம் இல்லாத அரசு பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். தொகுப்பு ஓய்வூதியம் வழங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும். 2003ஆம் ஆண்டுக்கு முன்னர் பணியில் சேர்ந்து பின்னர் நிரந்தரமானவர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும். உடனடியாக கடந்த ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்ட அந்த டாப்ஸ் என்ற ஓய்வூதிய திட்டத்தின் நடைமுறை குறித்த விதிமுறைகள் அறிவிக்கப்படாமல் உள்ளது, அந்த விதிமுறைகளும் அறிவிக்கப்பட வேண்டும். ஆகிய இந்த 5 அம்சங்கள் குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, கடந்த காலங்களில் 80ஆம் ஆண்டுகளுக்கு முன்னர் 12 லட்சம் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் இருந்தார்கள். தற்போது 8 லட்சம் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் தான் இருக்கிறார்கள். சுமார் 4 லட்சம் அரசு பணியாளர்கள், ஆசிரியருடைய பணியிடங்கள் பறிக்கப்பட்டு விட்டன, குறைக்கப்பட்டு விட்டன. தேவை இருந்தும் கூட நியமிக்கப்படாமல் விட்டுவிட்டார்கள் என்பதுதான் உண்மையான யதார்த்தமான விஷயமாகும். ஆகவே அந்த 8 லட்சம் பணியிடங்களிலேயே சுமார் 4 லட்சம் பணியிடங்கள் தான் நிரந்தர பணியிடங்கள். மீதமுள்ள 4 லட்சம் பணியிடங்களும் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், அவுட் சோர்சிங் இப்படியெல்லாம் பணியாளர்களை நியமித்து அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் காண வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் அரசு துறைகளில் அடிப்படை பணிகளை கவனிக்க வேண்டிய தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள், இப்படி அனைத்து அரசு துறைகளிலும் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், அவுட் சோர்சிங் அடிப்படையில் இருக்கக்கூடிய அடிப்படை பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை, ஊதிய விகிதம் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. மூன்றாவதாக, மக்கள் பணிகளில் ஈடுபட்டுள்ள ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பணி நிரந்தர ஊதிய விகிதம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. சரியான எடையில் பொருள்கள் வழங்கப்படவில்லை. குறைவான எடையில் பொருள்களை வழங்கிவிட்டு சரியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்து அவர்களை அடிமைப்படுத்தியுள்ளார்கள். தனித்துறை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. இது எல்லாவற்றையும் விட டாஸ்மாக் வருமானத்தின் மூலமாக தான் அரசாங்கம் நடக்கிறது என்ற நிலையில் தான் நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசாங்கத்திற்கு அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய, அரசாங்கத்திற்கு செலவே இல்லாமல் வருமானத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, எந்த விதமான முதலீடும் இல்லாமல் கூட அரசாங்கத்திற்கு 50,000 கோடி ரூபாயை வருமானத்தை எதேச்சையாக கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்தினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளது வருந்துதற்குரிய விஷயமாகும். குறிப்பாக புதிதாக அமைந்திருக்கிற அரசு அந்த டாஸ்மாக் பணியாளர்கள் 10 ரூபாய் வாங்குகிறார்கள் என்ற பிரச்சனையை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாங்குகிறார்களா இல்லையா என்பது குறித்து நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் எந்த சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். 2003ஆம் ஆண்டு பணியமர்த்தம் செய்யப்பட்டு 23 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட 2 ஆண்டுகள் 480 நாட்கள் பணியாற்றினால் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் என்ற தொழிற்சங்க சட்டம் நடைமுறையில் இருந்தும் கூட, அல்லது 10 ஆண்டுகள் பணிமுறையில் பணியாற்றியிருந்தால், தொகுப்பூதியத்தில் பணியாற்றியிருந்தால் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் என்ற முன்னாள் முதலமைச்சரினுடைய கருத்துரைகள் இருந்த போதிலும் கூட, அதற்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே 5 ஆண்டுகளில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றியிருந்தால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்கப்படும் என்ற உறுதிமொழி அளித்திருந்தும் கூட அவர்களுடைய ஊதியத்தை பற்றி கவலையே படாமல், அதை பற்றி பேசாமல் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல. உடனடியாக அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவதற்கு எந்த விதமான நியாயத்தையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது.
அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு 8ஆம் வகுப்பிற்கு மேல் பணியாற்றினால் அலுவலக உதவியாளருக்கு எந்த ஊதியம் வழங்கப்படுகிறதோ அந்த ஊதியத்தை உதவி விற்பனையாளர்களுக்கும், 10ஆம் வகுப்புக்கு மேல் படித்தால் இளநிலை உதவியாளர் பணிக்கு வருகின்றார்கள் என்ற சட்டப்படி அந்த கல்வி தகுதியில் அடிப்படையில் பணியாற்றக்கூடிய விற்பனையாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் ஊதியத்தையும், அதற்கு மேல் உதவியாளர் ஊதியத்தை மேற்பார்வையாளர்களுக்கும் நேரடியாக வழங்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லா அரசு துறைகளினுடைய நிர்வாகமும் அரசு துறை அதிகாரிகளால் நேரடியாக கவனிக்கப்படுகிறது. அங்கே வாடகை கட்டுவதாக இருந்தாலும் சரி, மின்சார கட்டணம் செலுத்துவதாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தை தயார் செய்யக்கூடிய பணிகளாக இருந்தாலும் சரி, அத்துணையையும் அரசு அதிகாரிகள் நேரடியாக செய்வார்களே ஒழிய அந்த அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் செய்வதே கிடையாது. ஆனால் டாஸ்மாகில் அந்த பணியாளர்கள் தான் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 50,000 ரூபாய் முதல் வைத்தால்தான் அந்த கடையை நடத்த முடியும் என்று அந்த பணியாளர்கள் நிர்பந்த படத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 50,000 ரூபாய் டெபாசிட் செலுத்திவிட்டும் வேலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பற்றி கவலையே படாமல் அவர்கள் வாங்குகிற 10 ரூபாயை மட்டும் பேசுவது ஏற்கத்தக்கது அல்ல. 10 ரூபாய் வாங்கக்கூடாது என்று நிர்வாகம் உத்தரவு போடுவதை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆதரிக்கிறோம் ஒரு வகையிலே. ஆனால் முதல் 2 பணிகளையும் செய்துவிட்டு சீர்திருத்தங்களை செய்தால் நல்லது என்று அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறோம். இறுதியாக, அரசு பணியில் இருப்பவர்கள்தான் 8 கோடி தமிழ் மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய முடிவுகளை, தீர்மானங்களை, அரசாணைகளை அமுல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் இருப்பவர்களுடைய நியமனம், இடமாறுதல், பதவி உயர்வு ஆகிய 3லும் முறைகேடுகளும் ஊழல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை பத்திரிகை செய்திகளும் நீதிமன்ற வழக்குகளும் தெளிவாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தீய சக்தி என்பதற்கு பதிலாக தூய சக்தி என்ற பெயரிலே ஒரு ஆட்சி அமைந்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த தூய்மையான சக்தி என்பதை நிரூபணம் செய்வதற்கு அரசு பணியாளர்களுடைய நியமனம், இடமாறுதல்கள், பதவி உயர்வுகள் ஆகியவற்றில் அதற்கான சட்ட விதிகள் படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 26/7/2026 அன்று கடலூரில் மாநில அளவில் அனைத்து துறைகளிலிருந்தும் பிரதிநிதிகளை அழைத்து கோரிக்கை மாநாடு நடத்த முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களது சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். கடந்த முதல்வர்கள் ஆட்சியில் வேண்டுகோள் விடுத்தோம், சென்னை சென்று காத்திருந்தோம், ஆனால் அழைத்து பேசவே இல்லை. மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வராவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொழிலாளர்களுடைய, பணியாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக பாடுபடக்கூடிய எங்களது சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கு. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்.